இப்பையில இருந்து சரியா 27 வருஷத்துக்கு முன்னாடி பிப்ரவரி 12, 1999 அமெரிக்காவில் இருக்கிற கலிபோர்னியா ஏர்போர்ட்டுக்குள்ள 42 வயது இருந்த கரோல், அவங்களுடைய 15 வயது மகளான ஜூலி, இந்த ஜூலியோடைய தோழியான சில்வினா அப்படின்னு இந்த 3 பேரும் தங்களுடைய ஹெவியான லக்கேஜை தள்ளினபடி வேக வேகமா அவங்களுடைய ஃபிளைட்டை பிடிக்கிறதுக்காக அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள நுழைஞ்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த செக்கிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க புக் பண்ண அந்த ஃபிளைட்ல உட்காந்து அங்கிருந்து 1 மணி நேரம் கிட்ட டிராவல் பண்ணி சான் பிரான்சிஸ்கோக்கு போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வெயிட்டான அவங்களுடைய லக்கேஜ் எல்லாம் தள்ளினபடி இந்த 3 பெண்களும் வெளியில வந்ததும் அங்க உள்ள ரிசப்ஷன்ல போயிட்டு எங்களுக்கு ஒரு ரெண்டல் கார் தேவைப்படுது, அது எங்க கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த கரோல் போய் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த காரை ரெண்டலுக்கு கொடுக்கக்கூடிய ஏஜென்ட் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரோ அந்த இடத்துக்கு போயிட்டு இவங்களுடைய டாக்குமெண்ட், இவங்களுடைய ஐடி கார்டு பிளஸ் டெபாசிட்டா சில அமௌண்ட்லாம் கொடுத்து ஒரு ரெட் கலர் காரை வாடகைக்கு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க நேரடியா கிளம்பி போன இடம் எதுனா யுனிவர்சிட்டி ஆஃப் பசிபிக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்காங்கன்னா, இந்த கரோலுடைய மகளான ஜூலிக்கு சேர் லீடிங் என்ற ஒரு விளையாட்டுல ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கு. இவங்க படிக்கிற அந்த ஸ்கூல்ல கூட அந்த போட்டியெல்லாம் கலந்துக்கிட்டு இந்த விளையாட்டுல இவங்க பங்கு பெறுவாங்க. ஸோ இதனால இவங்களுக்கு அந்த விளையாட்டு எங்க நடந்தாலும் பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வம் இருந்ததுனால தான் இந்த யுனிவர்சிட்டி ஆஃப் பசிபிக்ல நடக்கக்கூடிய இந்த சேர் லீடிங் என்ற கேமை பார்க்கறதுக்காக தன்னுடைய அம்மாவையும் தன்னுடைய தோழியான இந்த சில்வினாவையும் அழைச்சிக்கிட்டு இந்த சான் பிரான்சிஸ்கோக்கு இந்த 3 பெண்களும் வந்திருக்காங்க. குறிப்பா இவங்களுடைய பிளான் என்னவா இருந்திருக்குன்னா, நம்ம இந்த போட்டியை மட்டும் பார்க்கிறது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸான யோசமைட் நேஷனல் பார்க் அப்படின்ற ஒரு அழகான டூரிஸ்ட் பிளேஸையும் சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்முடைய சொந்த ஊரான கலிபோர்னியால இருக்கிற யுரேகாவுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த 3 பெண்களும் பிளான் பண்ணி இந்த ட்ரிப்புக்காக இவங்க வந்திருக்காங்க. இப்போ இவங்க கிட்ட அந்த ரெண்டல் கார் கிடைச்சதுக்கு பிறகு அடுத்த நாள் வாகல இந்த யுனிவர்சிட்டி ஆஃப் பசிபிக்கு போயிட்டு அங்க நடக்கக்கூடிய அந்த கேம் ஷோ எல்லாத்தையுமே கண்டுகளிக்கவும் செய்யறாங்க. அதன் பிறகு இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம அடுத்த நாள் போயிட்டு இந்த நேஷனல் பார்க்ல எல்லா இடங்களையும் சுத்தி பார்க்கலாம், அதுக்கப்புறம் அங்க நடக்கக்கூடிய ஐஸ் ஸ்கேட்டிங்லயுமே விளையாடிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பேசினபடியே தான் இவங்க அந்த யுனிவர்சிட்டியில இருந்து கிளம்பி நேரா இந்த யோசமைட் நேஷனல் பார்க்கு கிட்ட வந்திருக்காங்க. அங்க வந்ததுக்கு பிறகு சீடர் லாட்ஜ் என்ற ஒரு சாதாரண ஹோட்டலுக்கு போயிருந்திருக்காங்க. அந்த ஹோட்டல்ல அவங்களுடைய காரை நிப்பாட்டிட்டு அவங்களுடைய லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ரூம் நம்பர் 509 உடைய கீயை வாங்கிக்கிட்டு இந்த 3 பெண்களும் அந்த ரூம்ல போயிட்டு ஸ்டே பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய பிளான் என்னவா இருந்திருக்குன்னா, அடுத்த நாள் காலையில ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அந்த நேஷனல் பார்க்கை சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. முக்கியமா அந்த நேஷனல் பார்க்கை பத்தி சொல்லணும்னா, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா, இந்த உலகத்திலே ஒரு அழகான இடம் மாதிரி ரம்மியமான ஒரு காட்சியை கொடுக்கக்கூடிய இடமா தான் அந்த நேஷனல் பார்க் பகுதி இருந்திருக்கு. சுத்திலும் பல காடுகள் இருந்தாலும் 3500 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலையோட அதுக்கு நடுவுல ஆறு ஓடுற மாதிரியும் அங்கங்க மலைகள் மேல ஒரு பனியால போர்வை மாதிரி போத்துனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு அழகான காட்சியை கொடுக்கக்கூடிய இடமா தான் இந்த யோசமைட் நேஷனல் பார்க் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நம்ம நாளைக்கு போக போறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடையும் ஆர்வத்தோடையும் தான் அன்றைய நாள் அந்த இரவை நல்லபடியா கழிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் விடிஞ்சதுமே இவங்க பிளான் பண்ணபடி அவங்களுடைய காரை எடுத்துக்கிட்டு அந்த நேஷனல் பார்க்குக்கு போயிட்டு பயங்கரமா சுத்தி பார்க்க ஆரம்பிச்சாங்க. நிறைய இடங்கள்ல போட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் டைம் வாக்குல ஐஸ் ஸ்கேட்டிங்ல போயிட்டு இந்த ஜூலியும் அவங்களுடைய தோழியான சில்வினாவும் விளையாட ஆரம்பிச்சாங்க. மேற்கொண்டு இவங்களுக்கு ரொம்ப அழகா தெரிஞ்ச எல்லா இடத்துலையும் அங்கங்க நின்று அந்த தருணத்தை ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக சில போட்டோஸ் எல்லாத்தையுமே அவங்களுடைய கேமரால ஒன்னொன்னா எடுத்துக்கிட்டே வந்தாங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ இது எல்லாத்தையுமே சுத்தி பார்த்ததுக்கு பிறகு மறுபடியுமே இந்த பெண்கள் இவங்களுடைய ரூமுக்கு வராங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில ஏர்போர்ட் கிட்ட இந்த காரை செட்டில் பண்ணிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த கரோல் பிளான் போட்டிருக்காங்க. மேற்கொண்டு அன்றைய நாள் இரவு அந்த லாட்ஜுக்கு ரொம்ப களைப்போட வந்ததுக்கு பிறகு அந்த ரிசப்ஷன்லயே VCR கேசட் எல்லாமே ரெண்டலுக்கு வாங்கிட்டு வராங்க. அதாவது இரவு நேரங்கள்ல அவங்க ஏதாவது ஒரு மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல VCR கேசட் தானே பயன்படுத்துவாங்க. அதுல ஏதாவது படம் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டலுக்கு சில படங்களுடைய கேசட்லாம் வாங்கிட்டு வந்து அங்க தங்கின அந்த 2 ராத்திரியுமே இவங்க படம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா குறிப்பா அவங்க சுத்தி பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு ரொம்ப களைப்பா இருந்ததுனால படத்தோடைய கதையை ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே எல்லாரும் டயர்டாகி அவங்களுடைய ரூமுக்கு தூங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் விடிந்ததுமே தன்னுடைய மனைவியை பிக்கப் பண்றதுக்காக இந்த கரோலுடைய கணவர் கலிபோர்னியால இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு
வேக வேகமா கிளம்பி போயிருந்திருக்காரு. சீக்கிரமா அவங்களை பிக்கப் பண்ணி டிராப் பண்ணிட்டு நம்முடைய வேலைகளை பார்க்க போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த கரோலுடைய கணவர் நினைச்சிருக்காரு. ஆனா கரோல் வரன்னு சொன்ன அந்த ஃபிளைட் வந்து இறங்குனதுக்கு பிறகும் கூட இந்த கரோலோ, இந்த கரோலுடைய மகளான ஜூலியோ, இந்த ஜூலியோடைய தோழியோ யாருமே அந்த ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வரவே இல்லை. இதனால சந்தேகம் அடைந்த கரோலுடைய கணவர் உடனடியா அங்க இருக்கிற ரிசப்ஷன்ல போயிட்டு இவங்க இந்த ஃபிளைட் புக் பண்ணாங்க, இவங்க வந்திருக்காங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் இவங்க அன்னைக்கு அந்த ஃபிளைட்ல ஏறி வரவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வர ஆரம்பிச்சது. இதை கேட்டதும் அந்த கரோலுடைய கணவருக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. எப்போதும் பிளான் பண்ணபடி கரெக்டா தானே வருவா, என்ன இது புதுசா இருக்கு அப்படின்ற சந்தேகத்தோடையே தன்னுடைய நண்பர்கள் சில பேரை அழைச்சுக்கிட்டு இந்த பெண்கள் போனதா சொல்லப்பட்ட அந்த சான் பிரான்சிஸ்கோக்கு கிளம்பி போறாரு. அங்க இந்த பெண்கள் எந்தெந்த இடத்துல தங்கினாங்களோ, எந்தெந்த ஊருக்கு போனாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு செக் பண்ணி பார்க்கறாங்க. ஆனா எங்க தேடினாலுமே இந்த பெண்களை பத்தின எந்தவித தடயமும் தெரியல. அந்த காலத்துல அந்த அளவுக்கு மொபைல் போன்லாம் இல்லாததுனால அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இந்த கரோலுடைய கணவருக்கு இருந்திருக்கு. சோ அந்த நேரத்துல இந்த கரோலுடைய கணவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம அந்த பிப்ரவரி 16ஆம் தேதி நள்ளிரவு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை கரோல் வந்து அவளுடைய பிளானை சேஞ்ச் பண்ணிட்டு வேற எங்கேயாவது போயிருந்தா கூட இந்த காரை அன்றைய தினத்துல வந்து கொடுக்கறதுக்கு எப்படியும் வந்துதான் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா மறுநாள் ஆகியுமே கரோல் அந்த காரை வந்து கொடுக்காததுனால இந்த கரோலுடைய கணவருக்கு சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சு இமிடியேட்டா பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு தன்னுடைய மகள், தன்னுடைய மனைவி, மகளுடைய தோழி சில்வினா அப்படின்னு இந்த 3 பெண்களும் மர்மமான முறையில் காணாம போயிட்டாங்க, அவங்களுடைய காரும் காணாம போயிட்டா அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை போலீஸ் முன்னாடி ஃபைல் பண்ண ஆரம்பிச்சாரு. அன்னைக்கு ட்ரிப்புக்காக போன அந்த 3 பெண்களுக்கும் என்னதான் நடந்துச்சு, அவங்களுடைய ரெண்டல் கார் அப்படி எங்க தான் போனுச்சு, போலீஸ் அதிகாரிகள் இந்த 3 பேரையும் அந்த ரெண்டல் காரையும் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? 27 வருஷத்துக்கு முன்னாடி மொத்த அமெரிக்காவையுமே புரட்டி போட்ட ஒரு மோசமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கிட்டு வாங்க. ஏன்னா இந்த கேஸ் ஒரு ஹாலிவுட் த்ரில்லர் படத்தையே மிஞ்சுற அளவுக்கு இருக்கும். ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உண்மையாகவே கிரைம் சேனல் பார்க்குற நம்முடைய ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தகவல் கேள்விப்பட்ட உடனே போலீஸ் அதிகாரிகள் அந்த லாட்ஜுக்கு வந்து அங்கே இருக்கிற ஆட்கள் கிட்ட விசாரணை பண்ணுறாங்க. அப்போது அந்த லாட்ஜில் இருந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அவங்க செக் அவுட் பண்ணிட்டு போகிறாங்கிறத எங்கள் கிட்ட சொல்லவே இல்லை. சரி நாங்களாக போயிட்டு அவங்க தங்கின அந்த ரூமுக்கு போயிட்டு க்ளீன் பண்ண போனோம். அந்த நேரத்தில் அவங்களுடைய உடைமைகள் எதுவுமே இல்லை. எங்கள் லாட்ஜுக்கு சொந்தமான ஒரு டவல் மட்டும்தான் ஈரமாக அங்கே கிடந்தது. அதனால் அந்த இடத்த நாங்கள் வழக்கம் போல் சுத்தம் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டோம். அவங்க எப்போ போனாங்க, எத்தனை மணிக்கு கிளம்புனாங்க அப்படிங்கிற எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த ரிசப்ஷனில் இருந்தவர் போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்காரு. பட் அந்த நேரத்தில் டெக்னாலஜியோடைய வளர்ச்சியும் அந்த அளவுக்கு இல்லாததுனால, சிசிடிவியும் அந்த ஹோட்டலில் இல்லாததுனால அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத போலீஸ் அதிகாரிகளால் அந்த நேரத்தில் உறுதி செய்யவும் முடியல. பட் அந்த நேரத்தில் போலீஸ் அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை இந்த 3 பெண்களும் நள்ளிரவு நேரத்தில் காரை எடுத்துக்கிட்டு இங்கிருந்து கிளம்பி போயிருக்கலாம், அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் விடியற்காலை நேரத்தில் காரை எடுத்துட்டு கிளம்பி போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. பட் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகம் என்னன்னா, அப்படி போனவங்க ரெண்டல் காரை இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லையே. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருவேளை இந்த பெண்களை யாராவது கடத்திருப்பாங்களா, அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு ஏதாவது ரோடு ஆக்சிடென்ட் நடந்திருக்குமா, அப்படி இல்லைன்னா இந்த நேஷனல் பார்க்குக்குள்ள எங்கேயாவது வழி தவறி போயிட்டாங்களா, அப்படி இல்லைன்னா எங்கேயாவது பள்ளத்தாக்கில் விழுந்துட்டாங்களா அப்படின்ற பல சந்தேகங்கள் அவங்களுக்கு எழ ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் இமிடியேட்டா ஒரு பெரிய ஃபோர்ஸையே ஃபார்ம் பண்ணி ஹெலிகாப்டர், இன்னும் சில போலீஸ் ஆஃபீஸர் கூட பல இடங்கள்ல தேடுதல் வேட்டையில ஈடுபட ஆரம்பிச்சாங்க. பட் அப்படி அவங்க பல மணி நேரம் தேடி பார்த்தாலும் அது எல்லாமே அவங்களுக்கு தோல்வியில தான் போய் முடிய ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த காட்டுப்பகுதியிலையோ, அந்த காட்டுப்பகுதியை சுத்தின மற்ற இடங்கள்லையோ எங்க தேடினாலுமே எங்களுடைய காரையோ இந்த பெண்களையோ அவங்களால கண்டே பிடிக்க முடியல. இன்னொரு பக்கம் போலீஸ் அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை கார் ஆக்சிடென்ட் ஆயிருந்தா எங்கேயாவது ரிப்போர்ட் ஆயிருந்திருக்கும், ஆனா ரிப்போர்ட் ஆன மாதிரி எந்தவித தகவலுமே இல்லையே. ஸோ இதனால யாராவது இவங்களை கடத்திருப்பாங்களோ அப்படின்ற ஆங்கிள்லேயே போலீஸ் அதிகாரிகள் இந்த வழக்குடைய விசாரணையை இன்னும் தீவிரப்படுத்த ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து போலீஸுக்கு எந்தவித லீடும் கிடைக்காம இருந்த நேரத்துல தான் இந்த சம்பவம் நடந்து சரியா 1 மாசத்துக்கு
வருஷத்துக்கு பிறகு மார்ச் 18ஆம் தேதி அவங்க காணாம போனதா சொல்லப்பட்ட அந்த லாட்ஜில் இருந்து 2 மணி நேரம் கிட்ட டிராவல் பண்ணி போனா மொடஸ்டோ அப்படின்ற பகுதியில் ஒரு பர்ஸ் ஒன்று அங்க உள்ள போலீஸ் ஆபீசருக்கு கிடைச்சிருந்திருக்கு. அதை செக் பண்ணி பார்த்ததுல அது காணாம போன கருளுடையதுங்கிறது தெரிய வர ஆரம்பிச்சது. ஸோ இதனால சந்தேகமான இந்த போலீஸ் அதிகாரிகள் ஒருவேளை இந்த கருள் கடத்தப்பட்டிருக்கலாமா அப்படின்ற ஆங்கிள்லயே இந்த வழக்கோடைய விசாரணையை இன்னும் தீவிரப்படுத்த ஆரம்பிச்சாங்க. முக்கியமா கருளுடைய கணவர் இதுல ஏதாவது கேம் பிளே ஆடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து விசாரணையை ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு யாராவது அந்த ஊர்ல சொந்தக்காரங்க இருக்காங்களா, அவங்கள பாக்குறதுக்கு ஒரு வேளை இவங்க போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிள் இவர்கிட்ட விசாரணை பண்ணும்போது அப்படி யாருமே எங்களுடைய சொந்தக்காரங்க இல்ல, கண்டிப்பா அவளை யாரோ தான் கடத்திருக்காங்க, சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி போலீஸுக்கு பிரஷர் போட ஆரம்பிச்சாரு. பட் இன்னொரு பக்கம் போலீஸுக்கு இவர் மேல சந்தேகம் இருந்ததுனால அவர் சம்பவம் நடந்த தேதியில எங்கெங்கெல்லாம் இருந்தாரு, இவர் இந்த ஊருக்கு வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராஸ் வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணி பார்க்கும்போது இவருக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்லை, இவர் சொன்ன மாதிரியே கலிபோர்னியால தான் இருந்திருக்காரு அப்படிங்கிறதும் உறுதி செய்யப்படுது. பட் இன்னொரு பக்கம் அந்த பெண்களை தேடுற வேட்டை ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் இந்த வழக்குல மறுபடியுமே இன்னொரு முக்கியமான பிரேக் த்ரூ போலீஸுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அது என்னன்னா, அந்த பர்ஸ் கிடைச்ச அந்த மொடாஸ்டோ அப்படின்ற பகுதியில் உள்ள மலைகளில் சில பேர் ஹைக்கிங்காக போயிருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு அடர்ந்த காட்டு பகுதி கிட்ட எலும்புக்கூடு மாதிரி எரிந்த நிலையில ஒரு கார் கிடக்கிறத பார்த்துட்டு அந்த மலையில ஏறினவங்க சந்தேகப்பட்டு உடனடியாக அந்த கார் கிட்ட வந்து பார்க்குறாங்க. அப்போ அந்த கார்ல யாருமே இல்லை. பல நாட்களுக்கு முன்னாடி எரிந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் இருந்ததுனாலையும் சந்தேகப்படுற மாதிரி இருந்ததுனாலையும் உடனடியாக பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இமீடியட்டாக போலீஸ் ஆஃபீஸரும் சம்பவ இடத்துக்கு வந்து அந்த காரை செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த கார் வேற எதுவும் இல்லை, கரோல் ரெண்டலுக்கு எடுத்துட்டு வந்த காருங்கிறது தெரிய வர ஆரம்பிச்சது. இமிடியேட்டா அந்த காரோடைய டோர் எல்லாத்தையுமே திறந்து பார்க்கும்போது உள்ள எதுவுமே இல்லை, எல்லாமே எரிஞ்ச நிலையில சாம்பலாவும் அந்த காரோடைய பாடி கருகின நிலையிலையும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர் அந்த காரோடைய டிக்கியை திறந்து பார்க்கும்போது தான் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு கொடூரமான காட்சியை அந்த இடத்துல பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ள 2 பெண்கள் கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில உடம்பு எல்லாமே கருகின நிலையில கொடூரமான துர்நாற்றத்தோடையும் அழுகி போற நிலையிலையும் 2 பெண்களுடைய சடலத்தை மீட்டெடுக்கிறாங்க. இமிடியேட்டா ஃபாரன்சிக் ஆஃபீஸர் பேத்தாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் வர வச்சு சம்பவ இடத்தை கம்ப்ளீட்டா இன்ச்சு பை இன்ச்சா செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் இறந்து போன அந்த 2 பெண்களை செக் பண்ணி பார்க்கும்போது தான் அதுல ஒன்னு 42 வயது இருந்த கரோல்னும் இன்னொன்னு 16 வயது இருந்த ஜூலியோடைய தோழியான சில்வினா அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ இந்த 2 பெண்கள் டிக்கியில இருக்கிறதுனால ஜூலி எங்க அப்படின்ற கொஸ்டின் தான் உங்களுக்கு எழ ஆரம்பிச்சது. ஒருவேளை ஜூலி இங்க சுத்து வட்டாரத்துல எங்கேயாவது இறந்து கிடக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்தை இப்போ மறுபடியுமே தேட ஆரம்பிச்சாங்க. பட் பல மணி நேரம் பல நாட்கள் கிட்ட போலீஸ் ஆபீசர் தேடி பார்க்கறாங்க. ஆனா எங்க தேடினாலுமே ஜூலியோடைய சடலம் அந்த இடத்துல இருந்து கிடைக்கவே இல்லை. அடுத்த கட்டமாக போலீஸ் ஆஃபீஸர் ஒருவேளை ஜூலி உயிரோட இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு இன்னும் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்த ஆரம்பிச்சாங்க. பட் என்னதான் அவங்க பல ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டாலும் அவங்களுக்கு போதுமான ஆதாரம் எதுவுமே இந்த வழக்கில் அடுத்தபடியாக கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த நேரத்தில் தான் மறுபடியுமே இந்த வழக்கில் ஒரு முக்கியமான ஒரு பிரேக் த்ரூ கிடைக்க ஆரம்பிச்சது. அது என்னன்னா, போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு நாள் மர்மமான முறையில் ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கு. அந்த லெட்டரில் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற ஜூலியோடைய சடலம் ஒரு பெரிய பாறைக்கு நடுவில் பல அடி பள்ளத்துல கிடக்கு, நாங்க எல்லாரும் சேர்ந்து குடிச்சுக்கிட்டு இருந்தோம், அந்த நேரத்துல தான் அவளை பார்த்தோம், அப்போ அவகிட்ட இருந்து எங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணோம், அதுக்கப்புறம் நாங்க அவளை கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு ஜூலியோடைய சடலம் கிடக்கிற அந்த இடத்த அந்த லெட்டர்ல அந்த கில்லர் குறிப்பிட்டு இருந்திருக்கான். போலீஸ் ஆபீசர் அந்த லெட்டரை படிக்கும்போது அவங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, ஒருவேளை இந்த ஜூலியையும் இந்த 2 பெண்களையும் தனி ஒருத்தர் யாரும் கொலை பண்ணல, கூட்டா சேர்ந்து தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிச்சதும் இமிடியேட்டா அந்த ஜூலியோடைய சடலம் கிடக்கிறதா சொல்லப்பட்ட அந்த ஏரி கிட்ட போயிட்டு பள்ளத்துல எட்டி பார்க்கும்போது தான் பல அடி தூரத்துல இந்த ஜூலியோடைய சடலம் கொடூரமான ரத்த காயத்தோடையும் கழுத்து ஒடிஞ்சு கிட்டத்தட்ட கீழே விழுற மாதிரியான ஒரு பொசிஷன்ல கிடந்திருக்கு. இதை பார்த்ததுமே போலீஸுக்கு தூக்கி வாரி போட ஆரம்பிச்சது. இமிடியேட்டா அந்த ஜூலியோடைய சடலத்தையுமே மீட்டெடுக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த கட்டமா போலீஸ் அதிகாரிகள் கண்டிப்பா இதுல ஒரு பெரிய கேங் தான் ஈடுபட்டிருக்கணும், ஒருவேளை இந்த போதைப் பொருளுக்கு அடிமையான கேங் யாராவது இதுல சம்பந்தப்பட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிள் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கிரைம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட் எடுத்து ஒவ்வொருத்தரா செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் இன்னொரு பக்கம் அந்த ஊர் மக்களுக்கு ஒரு பெரிய பயமே ஏற்பட ஆரம்பிச்சது. 3 பேரை கொலை பண்ண அந்த கில்லர் எல்லாரும் உயிரோட நடமாட்டத்தோட தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க, என்னைக்கு வேணாலும் யாரை வேணாலும் கொலை பண்ணலாம் அப்படின்ற ஒரு பயம் அந்த மக்களுடைய மனதில் ஒரு ஆழமான அச்சத்தை ஏற்படுத்தினதுனால போலீஸுக்கு மேற்கொண்டு பிரஷர் அதிகமாக ஆரம்பிச்சது. இந்த நேரத்தில் தான் போலீஸ் அதிகாரிகள் ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், நாங்க அந்த கில்லரை கைது பண்ணிட்டோம், இந்த கொலை வழக்குல 2 பேரும் சம்பந்தப்பட்ட
சந்தேகப்பட்டிருக்காங்க. அதுல ஒருத்தனுடைய பெயர் மைக்கேல், இன்னொருத்தனுடைய பெயர் உஜின். இந்த 2 பேரும் சேர்ந்து தான் இந்த 3 பெண்களை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் ஒரு பிரஸ் மீட்ல இந்த விஷயத்த சொல்றாங்க. மக்களுமே அதை நம்ப ஆரம்பிச்சு, அப்பாடா இந்த கில்லரை வந்து பிடிச்சிட்டாங்க, நம்ம இனிமே நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மெல்ல மெல்லமா மூவ் ஆன் பண்ணிக்கிட்டு போகும்போது, இன்னொரு பக்கம் போலீஸ் அதிகாரிகள் இந்த 2 பேரை விசாரணை பண்ணும்போது, நாங்க தான் அந்த 2 பேரையும் கொலை பண்ணோம், காரோட சேர்த்து கொலை பண்ணிட்டோம், ஜூலியையும் நாங்க சரக்கடிச்சுக்கிட்டே அவளை அனுபவிக்க ஆரம்பிச்சோம், அதுக்கப்புறம் அந்த பள்ளத்தாக்குல தள்ளிவிட்டு கொலை பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நடந்த விஷயங்களை இந்த 2 பேரும் சொல்லியிருந்திருக்கானுங்க. மேற்கொண்டு இந்த 2 பேர் தான் கில்லருங்கிறத எப்படி உறுதிப்படுத்தினாங்கன்னா, அந்த கார்ல இருந்து சில போர்வையோடைய நூல்கள் எல்லாமே கிடைச்சிருக்கு. அந்த நூல்கள் கொண்ட போர்வைகள் இவனுங்களுடைய வீட்டில் இருந்ததுனால இவனுங்க தான் கில்லர் அப்படின்னு முடிவு பண்ணி போலீஸ் அதிகாரிகள் அந்த நேரத்தில் இவனுங்களை கைது பண்ணி ஜெயிலையும் அடைச்சிருந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த விஷயம் எல்லாமே மெல்ல மெல்லமா அடங்க ஆரம்பிச்சு வழக்கு விசாரணை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் நினைக்கும் போது தான் அடுத்த கட்டமா சரியா 4 மாசம் கழிச்சு ஜூலை 22, 1999 இன்னொரு ஒரு சம்பவம் அதே நேஷனல் பார்க்ல அரங்கேற ஆரம்பிச்சது. அதே நேஷனல் பார்க்குக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கிட் அப்படின்றவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் தன்னுடைய வேலைகளை வழக்கம் போல முடிச்சதுக்கு பிறகு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கார்ல ஏறி இருந்திருக்காரு. அந்த நேரத்துல அவருடைய பேஜருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது. அதை ஆன் பண்ணி பார்க்கறதுக்குள்ளேயே பேட்டரி லோ ஆகி அதை ஆஃப் ஆயிட்டதுனால இமிடியேட்டா அங்க இருந்து இறங்கி வேக வேகமா ஓடி அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு லேண்ட்லைன் மூலமா யாரு அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புனாங்களோ, அதாவது இவங்க கூட வேலை பார்க்குற இன்னொரு ஒரு ஸ்டாஃப் தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, அவங்களுக்கு இவர் உடனடியாக கால் பண்ணி என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் 26 வயதில் இருந்த ஜாய் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு பெண்மணி மர்மமான முறையில் இந்த நேஷனல் பார்க்கில் காணாம போயிட்டாங்க, அவங்கள எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க, நாமளும் தேட போகலாம், இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருந்தா வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதன் அடிப்படையில் அந்த டாக்டரும் எனக்கு எல்லா வேலைகளையும் முடிஞ்சிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங் கூட போயிட்டு அந்த பெண்ணை தேடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் சைடுக்குமே தகவல் கொடுக்கப்பட்டதுனால அவங்களுமே அந்த நேஷனல் பார்க்ல அந்த 26 வயதில் இருந்த ஜாயை தேடி வேக வேகமா போக ஆரம்பிச்சாங்க. அப்போதான் இந்த டாக்டர் கிட்டுக்கும் அவருடைய ஸ்டாஃபுக்கும் சில சந்தேகங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது. அது என்னன்னா, காணாம போன இந்த ஜாய் இந்த நேஷனல் பார்க்கை சுத்தி பார்க்க வரக்கூடிய டூரிஸ்டுக்கு கைடா இருக்காங்க. மேற்கொண்டு இந்த காட்டை பத்தின எல்லா வழித்தடங்களும் கண்டிப்பா இந்த ஜாய்க்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் அவங்க கைடா இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல எப்படி இந்த ஜாய் இந்த காட்டுக்குள்ள காணாம போவாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் இந்த 2 பேருக்கும் எழ ஆரம்பிச்சது. ஸோ இந்த பேச்சு எடுக்க ஆரம்பிக்கும் போது தான் 4 மாசத்துக்கு முன்னாடி நடந்த அந்த 3 பெண்களுடைய கொலை வழக்கை பத்தி ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிச்சதும், அப்ப அந்த கில்லர் இன்னும் வெளியில தான் நடமாடிக்கிட்டு இருக்கானோ, ஜெயில இருக்கிற அந்த 2 பேரும் உண்மையான கில்லரா இல்லையா அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுடைய கான்வர்சேஷன் நடக்க ஆரம்பிச்சது. இந்த கான்வர்சேஷனுக்கு பதில் சொல்ற விதமா தான் கொஞ்சம் தூரத்திலேயே இந்த ஜாயோடைய கால் தடங்கள் தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் லைட் அடித்தபடி கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கிளையில சாவி கொத்து தொங்குறதா பாக்குறாங்க. அதை டார்ச் லைட் அடிச்சு பார்க்கும்போது அது வேற யாரோட இதுவும் கிடையாது, இந்த ஜாயோடைய பிக்கப் ட்ரக் காரோடைய கீ தான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே இமிடியேட்டா போலீஸ் அதிகாரிகள் இங்க தான் வேற எங்கேயோ கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா அவங்களுடைய தேடுதல் வேட்டையில ஈடுபட ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஆபீசர் ஜாய் தங்கியிருந்த அந்த கேபினை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது வீட்டுக்குள்ள ஏதோ பொருட்கள் எடுத்துட்டு வந்த மாதிரியோ அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ட்ரக்ல ஏத்தன மாதிரியான தடயங்கள் தான் கிடைச்சிருக்கு. முக்கியமா அந்த ட்ரக்குக்கும் அவங்களுடைய வீட்டுக்கும் இடைப்பட்ட தூரத்துல சில துணிகள் எல்லாமே சிதறி கிடக்கிறதா பார்க்க முடியுது. ஸோ ஒருவேளை இவங்க இங்க இருந்து காலி பண்ணிட்டு எங்கேயாவது வெளியூருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா இவங்களுடைய துணிகள் எல்லாத்தையுமே இந்த கேபின்குள்ள வச்சிருக்கலாம். அந்த நேரத்தில் தான் இவங்களுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு ஒரு அனுமானமா போலீஸ் அதிகாரிகள் கருத ஆரம்பிச்சாங்க. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த தேடுதல் வேட்டையும் பயங்கர வேகமா நடக்க ஆரம்பிச்சது. அப்போதான் போலீஸ் ஆபீசர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான ஒரு காட்சியை அங்க இருக்கிற ஒரு 270 அடி ஆழம் இருக்கிற ஒரு பள்ளத்தாக்குல பார்க்க ஆரம்பிச்சாங்க. போலீஸ் ஆஃபீஸரும் இமிடியேட்டா ஜாயோடைய அம்மாவுக்கு கால் பண்ணி உங்களுடைய மகளை அடையாளம் காட்டுறதுக்கு நீங்க வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனா ஜாய் வந்து இறந்து போயிட்டா அப்படின்ற செய்தியை இந்த அம்மாவால் ஏத்துக்கவே முடியல. அதனால நான் வரல சார், நீங்களே அதை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுங்க, அவளுடைய முடி சிகப்பு கலர்ல இருக்கும், அவளுடைய அங்க அடையாளங்கள் இதுதான் அப்படின்ற மாதிரி தகவல் எல்லாம் சொல்றாங்க. ஆனா போலீஸ் ஆஃபீஸராலோ அந்த அம்மா கிட்ட அதை சொல்றதுக்கு மனசு வரவே இல்லை. ஸோ இதனால போலீஸ் ஆஃபீஸர் இல்ல நீங்க நேரில் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த அம்மா ஒரே பிடிவாதமா
எனக்கு பார்க்க தைரியம் இல்லை, நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபோன் காலை அன்னைக்கு கட் பண்ணிடுறாங்க. பட் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலை விடிந்ததும் யதார்த்தமா நியூஸ் பேப்பரை எடுத்து பார்த்துருக்காங்க. அப்போ இந்த நேஷனல் பார்க்ல ஒரு பொண்ணு மர்மமான முறையில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னும் அவங்களுடைய சடலத்தை 270 அடி பள்ளத்துல இருந்து மீட்டு எடுத்தாங்க அப்படின்னும் அது கூட அந்த பெண்ணுடைய சடலத்தை முண்டமா தான் எடுத்தாங்க, தலையில்லாம எடுத்தாங்க அப்படின்ற செய்தியை படிச்சதுமே அந்த அம்மாவுடைய மனசு பதற ஆரம்பிச்சு ஓன்னு அந்த இடத்துலயே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மனசை தேத்திக்கிட்டு நேரடியா கிரைம் சீனுக்கு போயிட்டு அது தன்னுடைய மகள் தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க. எஸ், அன்னைக்கு போலீஸ் ஆபீசர் இந்த ஜாயோடைய சடலத்தை தலையில்லாம தான் மீட்டு எடுத்திருக்காங்க. அடுத்த கட்டமா போலீஸ் டீம் என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பா தலையும் இங்க தான் வேற எங்கேயாவது கிடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அதை ஒரு பக்கம் தேட ஆரம்பிச்சாங்க. ஃபைனலி சில நாட்கள் கழித்து இந்த ஜாயோடைய சடலமும் வேற ஒரு பள்ளத்தாக்குல இருந்து கிடைக்க ஆரம்பிச்சது. இப்போ மக்களுக்கும் சரி போலீஸ் ஆபீசருக்கும் சரி ஏற்கனவே இறந்து போன அந்த 3 பெண்களுடைய கொலையிலையும் இந்த ஜாயோடைய கொலையிலையும் ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரியான ஒரு சந்தேகங்கள் எழ ஆரம்பிச்சது. இதனால மக்கள் எல்லாரும் கடுமையா போலீஸை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா போலீஸ் சைட்ல இருந்து இல்ல அந்த கேஸ் வேற இந்த கேஸ் வேற, அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட 2 ஆளை நாங்க கைது பண்ணிட்டோம், இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஆளை தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா போலீஸ் ஆபீசருடைய பேச்சுக்கள் எதையுமே நம்பாம மக்கள் ஒவ்வொருத்தரும் பீதி அடைய தான் ஆரம்பிச்சாங்க. இன்னும் அந்த கில்லர் எங்கேயோ இந்த நேஷனல் பார்க்கை சுத்தி தான் உலாவிக்கிட்டு இருக்கான், அடுத்து அவன் வேற யாரை வேணாலும் கொள்ளலாம், நாமளா கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் தான் அந்த நேஷனல் பார்க்கை சுத்தி வாழக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தரும் இந்த பயத்திலேயே அந்த நேரத்தில் வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த ஜாயை யார் கொலை பண்ணிருப்பா அப்படின்ற ஆங்கிள் ஒவ்வொருத்தருமே போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. முக்கியமா ஜாய் கூட வேலை பார்க்கறவங்க, இந்த நேஷனல் பார்க்ல பர்மனண்டா வேலை பார்க்கறவங்க, இந்த நேஷனல் பார்க்குக்கு சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல் அதோடைய ஆபீஸ் இருக்கிற இடங்கள்ல போயிட்டுலாம் போலீஸ் ஆபீசர் ஒவ்வொருத்தரா விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. முக்கியமா இந்த இடத்துக்கு யாரு புதுசா டூரிஸ்டா வந்திருக்காங்க, அவங்கள சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருந்தாங்களா அப்படின்னு அந்த ஆங்கிள்லயுமே விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்களுடைய தீவிர விசாரணைக்கு பலன் கொடுக்கிற விதமா தான் ஒருத்தருடைய ஸ்டேட்மெண்ட் இந்த மொத்த கேஸுமே புரட்டி போடுற மாதிரி அமைய ஆரம்பிச்சது. அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாருன்னா, சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு ஜாயோடைய வீட்டுல விளக்கு எரியறத பார்த்தேன். அது கிட்டத்தட்ட சூரியன் மறைந்து இரவு ஆரம்பிக்கிற நேரமா இருந்துச்சு. அவங்க ஏதோ பிஸியா கேபின்ல இருந்து ட்ரக்ல சில பொருட்களை ஏத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ட்ரக்குக்கு பக்கத்திலேயே ஒரு ப்ளூ கலர் எஸ்யூவி கார் நிக்கிறத நான் பார்த்தேன். ஆனா ஜாய் காணாம போயிட்டாங்க அப்படின்ற தகவல் எல்லாருக்கும் தெரிய வந்ததுக்கு பிறகு ஜாயோடைய வீட்டுல போய் பார்க்கும்போது அந்த கார் இல்ல. ஒருவேளை அந்த ப்ளூ கலர் எஸ்யூவி கார்ல தான் இந்த ஜாய் போயிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு சந்தேகம் ஏற்படுது. அந்த காரை மட்டும் நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் அவர் சொன்ன அந்த அங்க அடையாளத்தோட அது எந்த மாடல் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் 1979 வெளிவந்த ஸ்கவுட் வி அப்படின்ற ஒரு எஸ்யூவி கார் தான் அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிச்சது. ஸோ அதன் அடிப்படையில் இந்த மாடல் கார் யார் வச்சிருக்கா அப்படின்னு அந்த ஏரியாவில் இருக்கிற ஆர்டிஓ மூலியமா செக் பண்ணி பார்க்கும்போது தான் 2 பேர்கிட்ட அந்த கார் இருக்குன்னு தெரிஞ்சு இமிடியேட்டா அந்த 2 பேருடைய வீட்டுக்கு போயிட்டு போலீஸ் ஆஃபீஸர் விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. முக்கியமா ஒருத்தருடைய வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப வயதான ஆள் மாதிரியும் அவர் இதை பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாத மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தபடியா 2வது நபரை தேடி அவனுடைய அட்ரஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர் போய்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு ப்ளூ கலர் எஸ்யூவி கார்ல அந்த விட்னஸ் சொன்ன அதே மாதிரியான காரை ஒரு ஏரிக்கு பக்கத்துல ரோட்டோரமா நிறுத்தப்பட்டிருக்கிறத பார்த்திருக்காங்க. இதை பார்த்ததுமே போலீஸ் அதிகாரிகள் சந்தேகம் அடைஞ்சு உடனடியா தங்களுடைய காரை நிப்பாட்டிட்டு அங்க இருக்கிற மக்கள் கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ இங்க கொஞ்ச தூரம் தள்ளி பள்ளத்துக்கு கீழே ஒரு பாறையில ஒருத்தன் உட்கார்ந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான், அவனுடைய கார் தான் இது அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இமிடியேட்டா போலீஸ் அதிகாரிகள் அந்த பாறை கிட்ட போய் பார்க்கறாங்க. அப்போ ஒரு 35 இருந்து 40 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆள் சரக்கு அடிச்சுட்டு இருந்திருக்கான். அவன் போலீஸை பார்த்ததுமே அதை தூக்கி போட்டு இருந்திருக்கான். அவங்கிட்ட போலீஸ் அதிகாரிகள் இந்த ஜாயோடைய கேஸை பத்தி விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அவன் என்ன சொல்றானா, சார் எனக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, நான் சம்பவம் நடந்த நேரத்துல நான் இந்த நேஷனல் பார்க்கிலேயே இல்லை அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்கான். பட் போலீஸுக்கும் அவனுக்கு எதிராக எந்தவித ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் இல்லாததுனால வேற வழி இல்லாம அங்கிருந்து கிளம்பி அவங்களுடைய காருக்கு போயிருந்திருக்காங்க. ஆனாலும் போலீஸ் ஆபீசருடைய மனசுல ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. சோ இதனால அங்க நிக்கிற அந்த ப்ளூ கலர் எஸ்யூவி காரை அவங்களுக்கு தேவையான ஆங்கிள் போட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. முக்கியமா அந்த காருடைய கண்ணாடி, அந்த காருடைய டயர், அந்த காருடைய பாடி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையுமே அனலைஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே போட்டோஸ் எடுத்துக்கொள்ளவும் செய்யறாங்க. அதுக்கப்புறம் அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே பிரிண்ட் போட்டுட்டு ஜாயோடைய கேஸ்ல
சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்து கிடைச்ச கார் டயரோடைய அச்சு தடயத்தை எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. அதை எல்லாத்தையுமே ஒரு பக்கம் பிரிண்ட் அவுட் எடுத்து இது ரெண்டையுமே மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தான் எக்ஸாக்டா பர்ஃபெக்டா இவனுடைய கார் கூட பக்காவா மேட்ச் ஆகிருந்திருக்கு. ஸோ இதனால இவன் தான் அந்த ப்ளூ கலர் காரை ஓட்டிட்டு அந்த ஜாயோடைய வீட்டுக்கிட்ட வந்திருக்கான், இந்த ஜாயை கடத்திருப்பான் அப்படின்ற சந்தேகத்தோட அவனை உடனடியாக தீவிரமா தேட ஆரம்பிச்சாங்க. ஃபைனலி ஒரு சில நாட்கள்லயே ஒரு ரெஸ்டாரண்ட்ல அவன் மதிய நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது போலீஸ் அதிகாரிகள் அவனை என்ன ஏதுன்னு கூட கேட்காம இமிடியேட்டா கைது பண்ணி அவனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் மொத்த அமெரிக்கா நாடும் அந்த கலிபோர்னியா மக்களும் அதிர்ந்து போற மாதிரி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சான். அவன் அதுல என்ன கொடுத்தான்னா, ஜூலியோடைய அம்மாவான கரோல், ஜூலியோடைய தோழியான சில்வினா பிளஸ் இந்த ஜாய் அப்படின்னு இந்த 4 பேருமே நான் தான் கொலை பண்ண அப்படின்னு ஒரு பெரிய குண்டையே தூக்கி போட்டிருந்திருக்கான். ஏற்கனவே அந்த 3 பெண்களுடைய கொலை வழக்குல 2 பேர் 4 மாசமா ஜெயில இருக்காங்க. ஆனா இவன் தான் இந்த கொலையை பண்ண அப்படின்னு சொல்லும்போது போலீஸுக்கும் சரி கலிபோர்னியா மக்களுக்கும் சரி இந்த விஷயம் இவனுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒரு பெரிய பூகம்பத்தை தான் கொடுக்க ஆரம்பிச்சது. முதற்கட்டமாக கைது செய்யப்பட்ட அந்த 2 பேர்கிட்ட விசாரணை பண்ணும்போது அவனுங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் நாங்கள் இந்த கொலையை பண்ணல, ஆனால் நாங்கள் இதை ஒரு கெத்துக்காக தான் ஒத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஃபிஐக்கும் போலீஸுக்கும் இவனுங்களுடைய ஸ்டேட்மெண்ட் கேட்கும்போது இன்னும் அதிர்ச்சி தான் ஏற்பட ஆரம்பிச்சது. அதே நேரம் இவனுங்களுடைய வீட்டில் இருந்து கிடைச்ச அந்த பெட்ஷீட்டோடைய நூலும் சரி அந்த காரில் இருந்து கிடைச்ச பெட்ஷீட்டோடைய நூலையும் செக் பண்ணி பார்த்தப்போ போலீஸுக்கு ஒன்றா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த பெட்ஷீட் அந்த ஊரில் ரொம்ப பாப்புலராக இருக்கிறதுனால நிறைய பேரை அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ இதனால் இவங்க குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேருமே விடுதலை பண்ணி 38 வயதான போலீஸ் கிட்ட அவ்வளோ பெரிய ட்விஸ்டையே உடைச்ச இந்த கேரி அப்படின்றவங்க கிட்ட ஒன்னா துருவி விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போதான் அவன் அந்த பெண்களுக்கு என்ன பண்ணா, எப்படி அந்த பெண்களை கடத்தினா, எப்படி அவங்கள கொலை பண்ணா, எதுக்காக கொலை பண்ணா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே ஒன்னா போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான். இந்த கதையோடைய கொடூரம் எங்க ஆரம்பிச்சதுன்னா, இந்த 3 பெண்களும் ஒரு லாட்ஜில் போய் தங்கினாங்களே, அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஏன்னா இந்த லாட்ஜில் தான் கேரி ஹேண்டிமேனா வேலை பார்க்குறான். அதாவது பிளம்பிங் ஒர்க் பார்க்கறது, டோர் சரியில்லைனா ஃபிட் பண்றது, ஏசி சரியில்லைனா ஃபிட் பண்றது, அந்த மாதிரி ஸ்க்ரூவிங் ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு வேலையை தான் இந்த கேரி அந்த லாட்ஜில் பார்த்துக்கிட்டு வந்திருக்கான். சம்பவம் நடக்க போற முதல் நாள் அன்னைக்கும் கூட வழக்கம் போல அவன் அவனுடைய வேலைகளை முடிச்சுட்டு இவன் தன்னுடைய ப்ளூ கலர் எஸ்யூவி காரை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஒரு 1/4 மணி நேரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு போயிருந்திருக்கான். பட் அந்த நேரத்தில் இந்த 3 பெண்கள் அங்கே வந்ததையோ அப்படி இல்லைன்னா அவங்க தங்க போனதையோ அவங்களையோ இவன் பார்க்கவே இல்லை. அவன் டியூட்டி முடிச்சுட்டு தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை போயிட்டு பார்த்து அவ கூட அன்னைக்கு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் போயிருந்திருக்கான். ஆனால் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனதுமே வெளியில் ஒருத்தன் பெரிய புல் வெட்டுற மிஷினோட அங்கே இருக்கிற புல்லை வெட்டிக்கிட்டு இருந்தான். இதை பார்த்து கடுப்பான அவன் உள்ள நுழைஞ்ச உடனே தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட எதனால இவனை இன்னைக்கு வர சொன்ன, என்ன ஒரே சத்தமா இருக்கு, எனக்கு என்னுடைய மூடே ஸ்பாயில் ஆயிட்டு அப்படின்ற மாதிரி தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை கடுமையாக திட்ட ஆரம்பிச்சான். அப்போ அவன் என்ன சொல்றானா, இல்லை என்னால் இதை பண்ண முடியல, அதனால மாசத்துக்கு ஒரு முறை மட்டும் இவன் இங்கே க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு போயிடுவான், வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, அவன் கிளம்பி போயிடுவான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனாலும் இவன் நீண்ட நேரம் அந்த இடத்துல உட்காந்து பார்க்குறான், ஜன்னல் வழியா எட்டி பார்க்குறான். அப்போ அந்த புல்லு வெட்டக்கூடிய ஆளு பொறுமையா அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மேற்கொண்டு கடுப்பாகி அவன் முடிக்கிறதுக்கு லேட் ஆகும் போல, என்னுடைய மூடே இன்னைக்கு ஸ்பாயில் பண்ணிட்டேன், இன்னைக்கு நான் கூட சந்தோஷமா இருக்கலாம்னு வந்தேன், அது எல்லாமே எனக்கு கெட்டு போச்சு அப்படின்னு கோபத்தோடைய தன்னுடைய காரை எடுத்துக்கிட்டு மறுபடியுமே இந்த லாட்ஜுக்கு வந்திருக்கான். ஏன்னா இங்க உள்ள ஒர்க்கர்ஸ் ரூம்ல தான் அவன் தங்கியிருக்கான். ஸோ அதன் அடிப்படையில் அவன் கார்ல அன்னைக்கு வரும்போது தான் அந்த ரெட் கலர் காரை பார்த்ததும் ஆளே இல்லாத அந்த லாட்ஜுக்கு யார் இன்னைக்கு வந்திருக்கா, கண்டிப்பா யாராவது பெண்கள் தான் இருக்கும், அந்த பெண்கள் கூட யாராவது ஆண்கள் வந்திருக்காங்களா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டா அந்த 3 பெண்கள் தங்கியிருக்கிற ரூமோடைய பின்பக்கமா ஜன்னல் வழியா எட்டி பார்க்க ஆரம்பிச்சான். யாராவது ஆண்கள் கூட வந்திருக்காங்களா அப்படி இல்லைன்னா பசங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அந்த ஜன்னல் வழியா நோட்டமிடவே ஆரம்பிச்சான். முக்கியமா அவனுடைய பிளான் என்னவா இருந்திருக்குன்னா, ஆரம்பத்தில் இவன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போனான்ல, அப்ப இவனுடைய பிளான் என்னவா இருந்திருக்குன்னா, அன்னைக்கு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை அணுவா ரசிச்சு அவளை கொலை பண்ணி அவளுடைய 2 குழந்தைகளையும் அதே மாதிரி தனக்கு தேவையான இச்சைகளுக்கு பயன்படுத்தி அவங்களையும் கொலை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு வித்தியாசமான கற்பனையை அவனுக்குள்ள ஆழமா வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான்
அன்னைக்கு தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு போயிருந்திருக்கான். இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு இவன் அடிக்கடி போயிட்டு ஜாலியா இருந்துட்டு வருவது வழக்கம் தான். இப்படி இவனுக்கு விரோதமான அந்த கற்பனை ஆசை இருந்ததுனால அதை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த 3 பேருமே கொலை பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் அன்னைக்கு அவன் போயிருந்திருக்கான். ஆனா அது அவனுக்கு ஸ்பாய் ஆயிட்டதுனால இந்த லாஜிக்கு வந்ததுமே பெண்கள் யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு மோப்பம் முடிக்க ஆரம்பிச்சு ஜன்னல் வழியா அந்த 3 பேரும் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்னு ஒன்னொன்னுத்தையும் இரவு நேரத்துல வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தான். சோ ஃபைனலி எல்லாரும் அசந்த நேரத்துல உள்ள நுழையலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. சோ அன்னைக்கு அவங்க படம் பார்த்துக்கிட்டு நீண்ட நேரம் தூங்காம இருந்திருக்காங்க. சோ இதனால அடுத்த நாள் ஒருவேளை அவங்க தங்கினா அவங்கள தனக்கு தேவையான அந்த கற்பனைக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு சதி திட்டத்தை தீட்ட ஆரம்பிச்சான். அதன் அடிப்படையில இவங்க அடுத்த நாள் காலையில அந்த நேஷனல் பார்க்குக்கு போறாங்க. அங்க போறப்ப கூட அவங்களுக்கே தெரியாம இவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அவங்க பல இடங்கள்ல சுத்தி பார்க்கறாங்க, பல இடங்கள்ல போட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா இவன் கண் கூட பார்த்துக்கிட்டே வரான். ஃபைனலி அன்னைக்கு இரவுமே அந்த லாட்ஜ்ல தங்கிட்டு அடுத்த நாள் காலையில கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் அவன் எதிர்பார்த்த மாதிரி அந்த பெண்கள் அந்த லாட்ஜுக்கு வந்து ரொம்ப டயர்டோட படம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவன் பின்பக்கத்தில் இருக்கிற ஜன்னல் வழியா எட்டி பார்த்து இந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அந்த லாட்ஜில் வேலை பார்க்குற ஒரு ஒர்க்கர்ஸ் மாதிரியே அந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இந்த கரோல் தங்கி இருக்கிற ரூமை போய் தட்டி இருந்திருக்கான். அப்ப கதவை திறந்த கரோலும் ரொம்ப டயர்டோட என்னாச்சு எதுக்காக இப்போ வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த கேரி வந்து என்ன சொல்றேன்னா மாடியில இருக்கிற ரூம்ல இருந்து வாட்டர் பைப் லீக் ஆகிட்டு இருக்கு, அது இங்க டேமேஜ் ஆக்க போகுது, அதனால தான் நான் அதை சரி பண்றதுக்காக வந்துட்டேன், மாடியில இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த கரோல் அந்த நேரத்தில் ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால இப்போ எதுவும் பண்ண வேண்டாம், எதா இருந்தாலும் காலில் வந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த நேரத்தில் கேரி அதோட விடாம தொடர்ந்து அந்த பொண்ணை வற்புறுத்த ஆரம்பிச்சு எனக்கு 2 நிமிஷம் போதும், நான் அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடும் அப்படின்ற மாதிரி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதனால வேற வழி இல்லாம கரோலும் அன்னைக்கு நம்பி அந்த லாட்ஜில் தான் அவன் வேலை பார்க்குறான், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்பி அவனை அன்னைக்கு அந்த ரூம்குள்ள விட்டுருந்துருக்காங்க. அவனுமே யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி அந்த பாத்ரூம்குள்ள நுழைஞ்சு பைப்பை செக் பண்ற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டிருந்திருக்கான். அந்த நேரத்தில் கரோல் வந்து ஏற்கனவே டயர்டா இருந்ததுனால சோஃபாலியா அப்படியே தூங்கி இருந்திருக்காங்க. அப்போ அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் தன்னுடைய டூல்ஸ் பேக்ல டூல்ஸை தவிர மற்ற எல்லாத்தையுமே, அதாவது கடத்தலுக்கு தேவையான எல்லாத்தையுமே அதுக்குள்ள வச்சிருந்திருக்கான். அதுல ஒரு பிஸ்டலுமே அன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கான். அதை உடனடியாக எடுத்து கரோல் கிட்ட காட்டி இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி பண்ணலனா கண்டிப்பா நான் உன்னை வந்து கொலை பண்ணிடுவேன், நான் வந்து இங்க திருடுறதுக்காக தான் வந்திருக்கேன், எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நான் திருடிட்டு இங்க இருந்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி கரோலை மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். ஸோ கரோலுமே அந்த நேரத்தில் நம்ம 2 பெண்கள் கூட வந்திருக்கோம், அதனால நம்ம ஸ்மார்ட்டா எதுவும் பண்ண வேண்டாம், அவன் சொல்றபடியே கேட்போம், அவனுக்கு வேணுங்கிறத எடுத்துட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி நினைச்சு அவனுடைய கட்டுப்பாடுக்கு இணங்க ஆரம்பிச்சாங்க. அதன் அடிப்படையில் முதற்கட்டமா அந்த பெண்ணுடைய கார் சாவியை அவன் வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் தூங்கிட்டு இருக்கிற ஜூலி மற்றும் சில்வினா அப்படின்னு அந்த 2 பெண்களையும் துப்பாக்கியை காட்டி மிரட்ட ஆரம்பிச்சான். அதே சமயம் அந்த பெண்களை மாறி மாறி ஒருத்தருடைய கைகால்களை டேப்பால கட்டிக்க சொல்லி ஆர்டர் போட்டிருந்திருக்கான். ஸோ இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு பிறகு வாயெல்லாம் பொத்தி விட்டுட்டு அந்த 3 பேரையுமே அந்த பாத்ரூம்குள்ள அடைச்சிருக்கான். அப்போ முதற்கட்டமா கரோலை மட்டும் பாத்ரூம்ல இருந்து வெளியில கொஞ்ச நேரம் கழிச்சு அழைச்சிட்டு வரான். அந்த நேரத்தில் பாத்ரூமை தாப்பா போட்டுட்டு கரோலை அந்த பெட்டில் படுக்க வச்சுட்டு அவங்களுடைய துணி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு தனக்கு தேவையான எல்லா இச்சைகளையுமே ஒன்னா அவன் பண்ண ஆரம்பிச்சான். அதன் பிறகு கரோலை அப்படியே அலைக்கா தூக்கிக்கிட்டு பின்பக்க ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு இந்த கரோல் கொண்டு வந்த காரோடைய டிக்கிலேயே போட்டிருந்திருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியுமே அந்த ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு சில்வினாவை வெளியில அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கும் அதே மாதிரியான பாலியல் வன்புணர்வுலாம் பண்ணி அவங்கள அந்த ஜன்னல் வழியா அந்த கரோலை போட்டு வச்சிருக்கிற டிக்கிலேயே போட்டுட்டு ரிட்டன் மறுபடியும் இந்த ரூமுக்கு வந்திருக்கான். அப்ப நீண்ட நேரமா ஜூலி மட்டும் பாத்ரூம்ல தான் தன்னந்தனியா இருந்திருக்காங்க. அவன் சீக்கிரமா வந்து கதவை திறப்பான் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இவன் அந்த இடத்துல நிறைய தடயங்கள்லாம் விட்டுட்டதுனால அதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா கிளீன் பண்ண ஆரம்பிச்சான். முக்கியமா இவங்களுடைய பெட்டி படைக்க இவங்களுடைய துணி எல்லாத்தையுமே எடுத்து அந்த காருடைய பின்பக்க சீட்ல போய் போட்டுட்டு வந்துட்டான். அதன் பிறகுதான் ஜூலியை மறுபடியும் வெளியில அழைச்சிட்டு வந்து அவனுக்கு தேவையான இச்சைகள் எல்லாத்தையுமே ஒன்னா பண்ண ஆரம்பிச்சான். அந்த நேரத்தில் கூட ஜூலி என்னுடைய அம்மாவும் என்னுடைய தோழியும் எங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்கள நீ என்ன பண்ணனா அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். பட் அந்த நேரத்தில் அவங்க கிட்ட இருந்து எந்தவித பதில்களுமே வரல. தொடர்ந்து அந்த பொண்ணை மிரட்டிக்கிட்டே இருந்திருக்கான். அதே நேரம் நான் சொல்றதை கேட்கலனா அவங்க 2 பேரையும் கொலை பண்ணிடுவேன்
பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டினதுனால வேற வழி இல்லாம ஜூலியும் அவன் சொல்றத அப்படியே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு எந்தவித துணியும் இல்லாம நிர்வாணமாக தான் இருந்தாங்க. அவங்கள அப்படியே அலேக்கா தூக்கிக்கிட்டு அந்த காரோடைய பின்பக்க சீட்டில் உட்கார வச்சு அவங்களுடைய கைகால்கள் எல்லாத்தையுமே கட்டி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த காரை அந்த பெரிய அடர்ந்த காட்டு பகுதி கிட்ட எடுத்துட்டு போயிருந்திருக்கான். அப்போ ஒரு இடத்துல பார்க் பண்ணதுமே ஜூலி அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த நேரத்தில் ஜூலியை துரத்திட்டு போயிட்டு அவங்களுடைய தலையில பயங்கரமா அடிச்சு தனக்கு தேவையான எல்லா இச்சைகளையும் பண்ணதுக்கு பிறகு அவங்களுடைய முடிய பின்பக்கமா இழுத்து அவங்களுடைய கழுத்திலேயே கண்ணாபின்னான்னு கத்தியால குத்தி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த பள்ளத்தாக்குல அவங்கள தூக்கி போட்டிருந்திருக்கான். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரடியா கிளம்பி இந்த கார் கிட்ட வந்து பெட்ரோல் கேனை திறந்து பெட்ரோலை அங்கங்க தெளிச்சு அந்த காரை கொளுத்தி விட்டுட்டு இவன் எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கேஷுவலா அங்கிருந்து நடந்து போயிட்டான். இன்னொரு பக்கம் அந்த டிக்கிக்குள்ள இருக்கிறவங்க தங்களுக்கு ஏதோ நடக்க போகுது, வெளியில ஏதோ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற தவிதவிப்போடையே அந்த காருடைய டிக்கிய கண்ணாமனான்னு காலால எட்டி எட்டி உதச்சிருந்திருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் அந்த கார் பயங்கரமா கொடூரமா எரிய ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல அவங்களால அங்க இருந்து தப்பிக்க முடியாம மூச்சு முட்டி அந்த ஹீட்ல அவ்வளோ சித்திரவதைகளை அனுபவிச்சு அந்த 2 பெண்களும் அந்த டிக்கியிலேயே இறந்து போயிருந்திருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு நரக வேதனைன்னு யோசிச்சு பாருங்க. அந்த 2 பெண்களும் எந்த அளவுக்கு துடிச்சு போயிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. கனவுல கூட இந்த மாதிரி யாருக்கும் நடக்கும்னு யோசிக்கவே மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சித்திரவதையை தான் இந்த 3 பெண்களுக்கும் இந்த கேரி அன்னைக்கு நிகழ்த்தி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் போலீஸ் இந்த வழக்குக்குள்ள வந்ததுக்கு பிறகு இந்த 3 பெண்களையுமே தேட ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் இந்த லாட்ஜில் வேலை பார்க்குற எல்லாருமே விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ இந்த கேரியுமே போலீஸ் விசாரணை பண்ணும்போது அவன் என்ன சொல்லியிருந்திருக்கானா, என்னுடைய 7 வயது இருக்கும்போது என்னுடைய 10 வயது அண்ணனை இதே மாதிரி கடத்தி பாலியல் வன்புணர்வு பண்ணி கொடூரமான முறையில் கொலை பண்ணிட்டாங்க. அதுல இருந்து கூட என்னால் மீண்டு வர முடியல. நான் போய் எப்படி இதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சென்டிமெண்டா போலீஸ் கிட்ட பேசியிருந்திருக்கான். ஸோ இதனால போலீஸுக்கு இவன் மேல எந்தவித சந்தேகமும் அந்த நேரத்தில் வரல. பட் இன்னொரு பக்கம் போலீஸை திசை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொடஸ்டோ அப்படின்ற பகுதி கிட்ட இந்த கேரளுடைய பர்ஸை தூக்கி போட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த எரிந்த நிலையில இருக்கிற காரை போலீஸ் அதிகாரிகள் மீட்டு எடுக்கிறாங்க. அப்ப ஜூலியோடைய சடலம் மட்டும் கிடைக்காம பல நாள் தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கேங் தான் இதை பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர்ல எழுதி போலீஸுக்கு அனுப்பி வச்சிருக்கான். போலீஸும் அந்த லெட்டர்ல சொல்லப்பட்ட இடத்துக்கு போயிட்டு ஜூலியோடைய சடலத்தை மீட்டு எடுக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு கேங் தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போதைப் பொருள் எடுக்கிற கும்பல்ல சம்பந்தப்பட்ட ஆட்களை விசாரணை பண்றாங்க. அதுல 2 பேரை கைது பண்றாங்க. இப்போ நாம இதுல இருந்து தப்பிச்சிட்டோம், நம்ம ஸ்மார்ட்டா இதை பண்ணிட்டோம், இனிமே நம்ம பண்ண போறது எல்லாமே கை வந்த கலை தான், நம்ம இனிமே போலீஸ் கிட்ட மாட்ட மாட்டோம் அப்படின்னு நினைச்சு சரியா 4 மாசம் கழிச்சு அந்த ஜாய் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ற அந்த டூரிஸ்ட் கைடை யதார்த்தமா ஒரு நாள் அந்த நேஷனல் பார்க்ல போகும்போது அவங்களுடைய கேபின்ல பார்த்து இருந்திருக்கான். அந்த நேரத்தில் அந்த பொண்ணு மட்டும் தான் அந்த கேபின்ல இருக்காங்க அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதனால இவன் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சான். நான் வெளியூர்ல இருந்து வரேன், நான் இந்த நேஷனல் பார்க்கை சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், நீங்க ஏதோ லோட் பண்ணிட்டு இருக்கீங்க போல, உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அப்பதான் அந்த பொண்ணுமே நானும் இங்க தான் கைடா இருக்கேன், என்னுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக ஊருக்கு கிளம்புறேன், ஸோ அதனால தான் என்னுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு ஹேண்ட் ஷேக்லாம் கொடுத்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்க ஆரம்பிச்சான். அதன் பிறகு அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி துணிகள் எல்லாத்தையுமே அந்த ட்ரக்ல லோட் பண்ண ஆரம்பிச்சான். பட் அந்த நேரத்துல தான் அவங்க அசந்த நேரத்துல தான் கையில இருக்கிற துப்பாக்கி எடுத்து அந்த பொண்ணை மிரட்டவும் செஞ்சிருக்கான். ஸோ இதனால அவன் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டதும் இமிடியேட்டா அவன் சொல்ற எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் கயிறு டேப்லாம் போட்டுட்டு அந்த பொண்ணுடைய கைகால்கள் வாய் எல்லாத்தையுமே கட்டியிருந்திருக்கான். அதன் பிறகு கார்ல ஏத்திக்கிட்டு அங்க இருந்து கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் தனிமையில நம்ம இருக்கோம், கண்டிப்பா இங்க இருந்து தப்பிச்சலாம் அப்படின்னு நினைச்சு அந்த பொண்ணு ஜன்னல் வழியா தப்பிக்கிறதுக்காக எட்டி பார்க்கறாங்க. அந்த நேரம்னு பார்த்து ஒரு மரத்துல அவங்களுடைய தலை போயிட்டு படார்னு அடிச்சிருந்திருக்கு. வலி தாங்க முடியாம துடிச்சபடியே அந்த பொண்ணு கார்ல இருந்து விழுந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரேக் அடிச்சுட்டு வேக வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த ஜாயை போயிட்டு துரத்தி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஜாய் கிட்ட இருந்து தனக்கு தேவையான விஷயம் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா ஜாய் அந்த நேரத்துல பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அவனுக்கு இணங்கி போகாம துள்ளிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஸோ இதனால ஆத்திரமான இந்த கேரி தன்னுடைய கத்தியை எடுத்து அந்த பொண்ணுடைய கழுத்தை அறுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கான். ஆனா ஜாயோ அந்த கழுத்தை அறுக்க விடாம தலையை குனிஞ்சபடியே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணுகிட்டே உன்னுடைய கழுத்தை காட்டு, இல்லைன்னா உன் உடம்புல கண்ணாபின்னான்னு குத்திடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். ஆனாலுமே அந்த ஜாய் அவங்களுடைய கழுத்தை காட்டாம அவங்க கிட்ட ஒரு பெரிய போராட்டம் நடத்த ஆரம்பிச்சாங்க.
அந்த நேரத்தில் இவன் தன்னுடைய 2 முட்டிக்கால்களால பயங்கரமான ஒரு ஃபோர்ஸை அவங்களுடைய உடம்பு மேலையும் அவங்களுடைய கன்னத்து மேலையும் வச்சு அவங்களுடைய தலைமுடிய பின்னாடி இழுத்து கழுத்தை சரசரன்னு இழுத்து அவங்களுடைய தலையை அப்படியே துண்டா வெட்டி எடுக்க ஆரம்பிச்சான். அவ்வளோ ஆத்திரம் அந்த பொண்ணு மேல வந்ததுனாலையும் அந்த பொண்ணு தனக்கு இணங்கல அப்படிங்கிறதுனால இந்த கொடூரமான ஒரு சம்பவத்தை அன்னைக்கு இவன் பண்ணான். அதன் பிறகு அந்த தலையை ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த பொண்ணுடைய சடாலத்தை ஒரு பள்ளத்தாக்குல தூக்கி போட்டுட்டான். அதுக்கப்புறம் போற வழியிலேயே இந்த ஜாயோடைய தலையை வேற ஒரு இடத்துல தூக்கி போட்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இவன் தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சான். இந்த நேரத்துல தான் இவனுடைய கார் வந்து இந்த ஜாயோடைய கேபின் கிட்ட இருக்கிறத பார்த்த ஒருத்தர் போலீஸ் கிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த கேரிங்கிறவனை கண்டுபிடிச்சாங்க. அமெரிக்காவுடைய ஒரு கொடூரமான சைக்கோவையே கண்டுபிடிச்சாங்க. இவனுடைய ஸ்டேட்மெண்ட்டை கேட்டதுமே போலீஸ் அதிகாரிகள் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. இதை நம்பலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஷாக்கிங் தான் போலீஸுக்கு அந்த நேரத்தில் எழ ஆரம்பிச்சுது. இருந்தாலும் அவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபைனலி நீதிமன்றம் இவன் இவ்வளோ பெரிய அரக்கத்தனமான விஷயங்கள் பண்ணியிருக்கான் அப்படின்னு மிரண்டு போய் இவனுக்கு மரண தண்டனையை வழங்கினாங்க. தற்போதைக்கு லீத்தல் இன்ஜெக்ஷன் மூலியமாக கொடுக்கப்படுற அந்த மரண தண்டனைக்காக காத்துக்கிட்டு இருக்கான். ஜெயிலில் தான் தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கான். என்னைக்கு அவனுக்கு மரண தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். இவனுடைய இந்த தேவையில்லாத கற்பனை ஆசைக்காக இவனுக்கு சம்பந்தமே இல்லாத அந்த 4 பெண்களை அநியாயமா கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்கான். இவனை மாதிரியான ஆட்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. பொதுவாக இந்த மாதிரி நம்ம டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகும்போது முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக டிராவல் பண்ண பாருங்க. உங்க கூட யாராவது ஆண்கள் இருந்தால் ஒரு பெட்டர். அப்படி இல்லைன்னா சேஃப்டிக்கு ஏதாவது பொருட்களை கையில் எப்போதுமே வச்சிருங்க. மிளகாப்பொடியோ அப்படி இல்லைன்னா பழம் வெட்டக்கூடிய கத்தியோ உங்களுடைய பேக்ல நீங்க வச்சுக்கலாம். ஆபத்து ஏற்படும் போது அதை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி அந்த குற்றவாளி கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு இதை கண்டிப்பா உதவி பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தனியாக டிராவல் பண்றவங்க, கேர்ள்ஸ் கேங்கா டிராவல் பண்றவங்க பார்த்து சேஃபா டிராவல் பண்ணுங்க. இந்த கேரி மாதிரியான ஆட்கள் எந்த ரூபத்தில் வேணாலும் எங்க வேணாலும் இருக்கலாம். அவனுங்களை நம்ம என்னைக்குமே தடுக்க முடியாது. அதனால நாம தான் சேஃப்டியா இருந்துக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வோட இருக்க பாருங்க. இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா ஜாக்கிரதையா இருங்க. போலீஸ் அதிகாரிகள் கரோலுடைய போட்டோஸை மீட்டெடுத்திருக்காங்க. அந்த போட்டோஸ்ல கடைசி 8 போட்டோஸ் இவனுடைய கண்ணு முன்னாடியே அந்த ரூம்ல எடுக்கப்பட்டிருந்திருக்கு. அதாவது இந்த பெண்கள் இறந்து போறதுக்கு ஒரு 8 நிமிஷத்துக்கு முன்னாடியும் 20 நிமிஷத்துக்கு முன்னாடியும் 8 போட்டோஸ் கிட்ட அவங்க எடுத்திருக்காங்க. அது எல்லாமே ஜன்னல்ல இருந்து மறைஞ்சபடி இவனுடைய கண்ணு முன்னாடி தான் எடுக்கப்பட்டிருக்கு. எதனால இவனுடைய தண்டனையை தள்ளி போட்டுக்கிட்டே வராங்கன்னு தெரியல. என்னைய கேட்டா இவன் இந்த உலகத்துக்கு தேவையே இல்லாத ஒரு ஜீவன் தான் நான் சொல்லுவேன். அதனால இவனுக்கு சீக்கிரமாவே மரண தண்டனையை கொடுத்து மேலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறது ரொம்பவே நல்லது. அப்பதான் இவனை மாதிரியான சைக்கோக்கள் இனி வரும் காலத்துல யாருமே உருவாக மாட்டாங்க. டிராவல் பண்றவங்களுக்கும் ஏதோ ஒரு சின்ன ஆறுதலாகவும் இருக்கும். இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கும் ஒரு பெரிய ஆறுதலாகவும் இருக்கும். நீங்க இந்த சம்பவத்தை பத்தியும் இந்த மாதிரி தனியா டிராவல் பண்ணும்போது என்னென்ன சேஃப்டியை கடைபிடிச்சா நல்லது அப்படின்னு உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் இந்த கேரியோடைய மோட்டிவேஷனை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.